வணக்கம் ஜெயன். அகமதாபாத்தில் நடந்த அந்த கோர விமான விபத்து, இது நம்ம மறந்துருக்க முடியாது. ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். பைலட் விமானியோட எரர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன 2 விமானிகளை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்துகிறாங்க. ஏன்னா இதில் நிறைய அரசியல் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. போயிங் நிறுவனம், அமெரிக்கா அந்த இப்போ இன்சிடெண்ட்டை இல்லை பைலட் எரர்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விமானத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம், இருக்கக்கூடிய கம்பெனி ஒரு அமெரிக்காவுடைய ஒரு புகழ்பெற்ற நிறுவனம். இங்கேயுமே அதற்கு ஆதரவாக இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏர் இண்டியா மேலே குறை சொன்னது. ஏர் இண்டியா ஒரு அரசு நிறுவனமாக இருந்துச்சு, அதில் பெரிய ஒரு நல்ல ஒரு மதிப்பு அப்படின்றதெல்லாம் கம்மியாக இருந்தாலும் இது ஏதோ பெரிய சதி வேலை அப்படின்ற அளவுக்கெல்லாம் கூட சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. இப்போது 2ஆம் தேதி பிப்ரவரி ஒரு ஏர் இண்டியாவுடைய போயிங் ரக விமானம் 7878 ட்ரீம் லைனர் விமானம் லண்டனில் இருக்கக்கூடிய ஹெத்ரோ ஏர்போர்ட்லேருந்து பெங்களூருக்கு புறப்படுறதுக்கு சில நொடிகள் முன்னாடி இந்த விமானம் அப்படின்றது நிறுத்தப்படுது. ஏன்னா பைலட் அவர் என்ன அப்சர்வ் பண்ணார், நல்லா கவனிங்க. இன்ஜினோடைய ஃபியூயல் கண்ட்ரோல் சுவிட்சு அது பார்த்தீங்க அப்படின்னா ரன்னில் இருக்கும். அந்த தேவையான எரிபொருள், விமானம் பறக்கிறதுக்கு தேவையான எரிபொருளை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் எப்பயுமே ரன்னில் இருக்கும். அதை ரன்னில் வச்சு தான் அவங்க விமானத்தை இயக்குவாங்க. அதன் பிறகு தரையிறங்கின பிறகு அதை கட் ஆஃப் பண்ணுவாங்க. இதுதான் இயல்பு. இப்போது இந்த விமானி என்ன பார்த்துருக்காருன்னா, அந்த ரன்னில் இருக்க வேண்டியது கட் ஆஃபில் இருந்திருக்கு. ஸோ கட் ஆஃபில் இருக்கும்போது என்ன ஆகும், விமானம் டேக் ஆஃப் ஆன பிறகு எரிபொருள் இல்லை அப்படின்னா அந்த விமானம் கீழே விழுந்துடும், வெடிச்சிடும், செதறிடும். இதன் பிறகு இது ஒரு சேஃப்டிக்காக இந்த விமானத்தை கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய பயணிகளை வேறு விமானம் வச்சு அனுப்புகிறாங்க. இது இந்தியாவுடைய டிஜிசிஏக்கு, டைரக்டர் ஜெனரல் சிவில் ஏவியேஷனுக்கு போகுது. உடனடியாக ஒரு விசாரணையும் ஒரு ஆய்வையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதே ரக விமானம் நம்ம இந்தியா ஏர் இண்டியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த அகமதாபாத் நடந்த விமானம் இதே வகை விமானத்தை சேர்ந்தது தான். இப்போ இந்த ஃபியூயல் கண்ட்ரோல் சுவிட்ச் ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்? ஃபியூயல் கண்ட்ரோல் சுவிட்ச் அப்படின்றது ஃபியூயல் டேங்க்ல இருந்து இன்ஜினுக்கு எவ்வளோ எரிபொருள் போகும்னு முடிவு பண்ணக்கூடியது, போகுமா இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடியது. இது இன்ஜினோடைய ஸ்டார்ட்லையும் சரி ஷட் டவுன்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போயிங் 787ல் இந்த சுவிட்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலாக ஸ்ப்ரிங் லோடு பண்ணியிருப்பாங்க. இதை ஆட்டோமேட்டடாக விட முடியாது. ஏன்னா இன்ஜினோடைய ஒரு மிக மிக முக்கியமான இதய பகுதி இது. ஸோ இதை நீங்கள் ஆட்டோமைஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்ப்ரிங் லோடட் சுவிட்சை வச்சுருப்பாங்க. அது சுவிட்சுக்கு மேலே ஒரு கார்டும் இருக்கும். ஏன்னா விமானி மட்டுமே ஒரு முறை, அதிகபட்சமாக 2 முறை ஒரு டேக் ஆஃப் லேண்டிங்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ இதில் அந்த கவரை மேலே தூக்கிட்டு அதன் பிறகு அதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். இது ஏன்னா இது அப்ளைட் சேஃப்டின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஜெர்மன் கார்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய ஓப்பல் மாதிரியான கார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரிவர்ஸ் கியரை போடுறதுக்கு நீங்கள் ஒரு லீவர், அந்த கியர் ராட்லேயே ஒரு லீவர் இருக்கும், அதை பிடிச்சி தூக்கிட்டு தான் போடணும். ஏன்னா அது ஒரு அப்ளைட் சேஃப்டி. ஏதோ குழந்தைகளோ இல்லை நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டோ டக்குன்னு ரிவர்ஸ் கியரை போட்டுறக்கூடாது, அதுக்கு நீங்கள் ஒரு மெனக்கெட்டு ஒரு வேலையை செஞ்சு தான் போடணும் அப்படின்றதான் இது. அதே மாதிரியான ஒரு சேஃப்டி மெஷர் தான் இங்கே இருக்கும். இப்போ இந்த சுவிட்சை ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப்க்கு போயிருச்சு அப்படின்னா, போகும்பொழுது இப்போ விமானம் டேக் ஆஃப் ஆகுது, திடீர்னு அந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக ரன்ல இருந்து கட் ஆஃப்க்கு போயிருச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா இன்ஜினுக்கு கிடைக்க வேண்டிய த்ரஸ்ட் எங்கேருந்து கிடைக்கும்? அதுக்கு வேகம் தேவையில்லையா மேலே ஏறுறதுக்கு? அப்போ அந்த வேகம் எங்கேருந்து கிடைக்கும்? கிடைக்காது. ஏன்னா ஃபியூவல் கட் ஆஃப் ஆகிடும். அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அந்த விமானம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இதில் இந்த டிசைன் படி எடுத்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்டல் பம்ப்னால, அதாவது இப்போ நீங்கள் கை தவறி பட்டுருச்சு அதனால் ஆஃப் ஆயிடுச்சு, அந்த மாதிரியான டிசைன் கிடையாது. இதை நீங்கள் டெலிபரேட்டாக இது ஓப்பன் பண்ணி அதை போட்டால் தான் நீங்கள் இதாகும். கைப்பட்டாலோ இல்லை தவறி கால் பட்டாலோ அது சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. நம்மளுடைய ஏர் இண்டியா விமான விபத்து அகமதாபாத்தில் நடந்ததில் பல கேள்விகள். ஏன் அந்த இன்ஜின் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, ஏன் சடனாக ட்ராப் ஆச்சு அந்த விமானம் அப்படின்ற போது இந்த பாயிண்ட் இங்கே ஃப்ளாஷ் ஆகுது. ஏன்னா ஏர் இண்டியா 171 அப்படின்ற அந்த விமானம் இதே போயிங் 7878 அப்படின்ற அதே விமானம் தான் ஜூன் 12ஆம் தேதி 2025 இந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. இதில் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூயல் கண்ட்ரோல் சுவிட்ச், ஏன்னா தனித்தனியாக வச்சுருப்பாங்க, லெஃப்ட் இன்ஜின் ரைட் இன்ஜின், 2 ரெக்கை கீழே 2 இன்ஜின் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு இந்த ரன்னில் இருந்து கட் ஆஃபுக்கு போயிருக்கு அப்படின்றது தான் அங்கே மிச்சம். அதாவது டேக் ஆஃப் ஆகுது,
லிஃப்ட் ஆஃப் ஆன பிறகு சில வினாடிகளில் இந்த ஃபியூல் சுவிட்ச் அப்படின்றது ரன்னில் இருந்து ஆஃபுக்கு போயிடுது. விமானத்துக்கு தேவையான இன்ஜினுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்கல, விமானம் பொத்துன்னு விழுது, அதில் இருக்கக்கூடிய அனைவரும் கொல்லப்படுறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபேக்ட். இப்போ இதில் வந்து முதல் கட்ட விசாரணையில் தோணுது. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, பைலட் அதை ஆஃப் பண்ணாரா இல்லை பைலட் அதை மறந்துட்டாரா? இந்த மாதிரியான கேள்விகள் அந்த டைமில் வந்துச்சு. நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம். ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாத்தையும் போயிட்டு நான் போய் பேசுறது கரெக்டாக இருக்காது. அந்த துறை வல்லுநர்கள்கிட்ட பேசி நம்ம லாஜிக்கல் மைண்டை அப்ளை பண்ணி அதற்கு உண்டான தகவலை கொண்டு போய் சேர்க்கறது தான் சரியான இதுவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு மெக்கானிக்கல் ஃபால்ட்டு இல்லை, இந்த சுவிட்சில் அதுவாக அந்த பைலட் தான் ஏதோ தவறி மறந்துட்டோ இல்லை ஏதோ ஒரு நினைவில் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான நரேட்டிவ் வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதில் விமானியோட தவறுன்னா கிட்டத்தட்ட அந்த ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசக்கூடியவங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது போயிங் 787 விமானம் அப்படின்றது 2011 சர்வீஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருடம். ஆயிரக்கணக்கான விமானங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபியூல் கண்ட்ரோல் டிசைன் அப்படின்றது ஏற்கனவே ஒரு முறை FAAன்னு சொல்லக்கூடிய ஃபெடரல் ஏவியேஷன் அத்தாரிட்டியால் ஒரு முறை இது வந்து சுட்டி காட்டப்பட்டுச்சு. இந்த இடத்துல தவறு வரத்துக்கான ஒரு இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு நான் மேண்டேட்ரி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை அடிக்கடி ஆய்வு பண்ணுங்க அப்படின்ற ஒரு அட்வைஸரியை கிட்டத்தட்ட எல்லா ஏவியேஷன் ரெகுலேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்தந்த நாடுகளுடைய ரெகுலேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ 2025 இந்த காக்பிட் ரெக்கார்டர்னு சொல்லக்கூடிய பிளாக் பாக்ஸ் அதை எடுத்து பார்க்கும்போது இந்த சுவிட்சு ஏன் ஆஃப்ல இருந்திருக்குன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த விமான விபத்து நடந்திருக்கு. அப்போ சுவிட்சை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பட் எதனால இது ஆஃப் ஆச்சு அப்படின்றதான் இல்லை. ஸோ அந்த பைலட்டோடைய அந்த கடைசி நிமிஷம், அந்த கடைசி செகண்ட் இதெல்லாம் கேட்கும் பொழுது ஐயோ எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றத அவருமே பார்க்குறாரு, அந்த விமானியும் பார்க்குறாரு, துணை விமானியும் பார்க்குறாரு. ஆனால் யார் இதை பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இது வந்து சுவிட்ச் ஆன் அதுவாக ஆச்சு. ஏன்னா அது மாதிரி மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சுவிட்ச் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதில் நார்மல் ப்ரொசீஜர் படி அந்த சுவிட்சை ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறதுக்கான எந்த விதமான மேனுவல் இதுவுமே கிடையாது. அதுவும் அது மாதிரியான ஒரு விமானியோடைய வழிமுறை நடைமுறை அப்படின்றது கிடையாது. ஸோ கிளியர் கட்டாக நமக்கு இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ சமீபத்தில் நடந்ததுக்கும் இந்த கட் ஆஃப் இருக்கக்கூடிய, அதாவது ஃபியூல் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து ரன்ல இருந்து ஆஃப் ஆனது, அதை விமானி விமானத்தை இயக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு பிறகு அதை சொல்லி ரிப்போர்ட் பண்ணி இதுக்கான ஆய்வுகள் அப்படின்றது போகுது. ஸோ இதுதான் சொல்கிறேன், எப்பயுமே இந்த மாதிரியான ஏவியேஷன் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப அரிதிலும் அரிதான நிகழ்வு. அந்த இடத்துல ஹியூமன் எரர் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். பட் விமானி இதுதான் செஞ்சாருன்னு சொல்லி இங்கே எக்ஸ்தலத்துலேயும் ஃபேஸ்புக்லேயும் உட்காந்து பதிவுகள் போட்டுட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயம் நாம கேட்கணும். முதல்ல அந்த துறை ரீதியான அனுபவமோ அதற்குண்டான அறிவு நம்மக்கிட்ட இருக்கா? ஃபஸ்ட்டு கூகுள் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு வேக்சினில் ஆரம்பித்து நம்ம மருத்துவராகவே ஆகிடலாம். கூகுள்லேயே எல்லாமே இருக்குது. சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா மருத்துவர்கள் தேவை எதுக்கு இருக்குது? நாமளே நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம்ல. அது ஒன்று. ரெண்டாவது, விமானி இறந்து போயிட்டார், 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அவங்க தரப்பு நியாயத்தை யார் வந்து பேசுவாங்க? யாரும் பேச முடியாது. ஸோ அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க. என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் இந்தியா விமானிகள்லாம் வந்து குடிச்சிட்டு போவாங்க. 1-2 விமானிகள் தவறு செய்கிறாங்க, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க தான் படுது. அதன் பிறகு இதில் சதி வேலை ஏதோ ஒன்று இருக்குது, கான்ஸ்பிரசி தியரி. எல்லா இடத்துலையுமே ஒரு புதுசாக வியூஸ் வரணும், இது பண்ணணுன்றதுக்காக கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குறது. மூணாவது, இந்த வெஸ்டர்ன் மீடியா நரேட்டிவ், இந்திய விமானிகள் தவறு செஞ்சுட்டாங்க, ஏன்னா அவங்க நாட்டோடைய விமான நிறுவனத்தை அவங்க காப்பாற்றணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. 100கணக்கான கோடிகள் அந்த நிறுவனங்கள் செலவு பண்ணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது கம்பெனியோட பேர் கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை நம்மளுடைய ஊடகங்கள் அப்படியே நியூஸ் ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம், நாட் எடிட்டட் நியூஸ் ஃபீடுன்னு போட்டு அந்த ஊடகத்தை வந்து அப்படியே வாங்கி இங்கே செய்திகளை பப்ளிஷ் பண்ணுறது. எதுக்கு? டிஆர்பி ரேட்டிங். எதுக்கு? இது வந்து ஒரு அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணும் அப்படின்ட்டு. இப்போது இந்த விமானம் சேஃபாக இல்லையா? கண்டிப்பாக சேஃப் தான். அதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் க்ளோஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 100க்கான அதே விமானத்தில் தான் அமைச்சர்களும் போகிறாங்க, பிரதமர்களும் போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. ஸோ இது ஒரு இஷ்யூ இருக்குது. பட் இந்த சம்பவம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது. அந்த கேள்வியை நாம் மட்டும் எழுப்பல, இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய டிஜிசிஏ இதுக்கு உண்டான கம்ப்ளீட் ஆய்வை செய்து இதற்கு யார் யாரெல்லாம் பொறுப்பு அப்படின்றத அக்கௌண்டபுளாக கொண்டு வரணும். அப்போ தான் அந்த இறந்த ஆன்மாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாந்தி கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஃபேக்ட்.
ஸோ நம்ம ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடாது. பட் கிளியராக என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கல் டீட்டெயிலை இதில் வல்லுநர்கள்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதில் கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. அதை பற்றி இது பண்ணவும் வேண்டாம். கான்ஸ்பிரசி தியரிஸ் நம்ம இன்னும் கட்டமைச்சிக்கிட்டே போகலாம். இலுமினாட்டியில் ஆரம்பித்து டீப் ஸ்டேட்டில் ஆரம்பித்து வீடியோக்கள் போட்டே போகலாம். ரியாலிட்டி என்ன, ஃபேக்ட் பேஸ்ட் ரியாலிட்டி என்னன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.